தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்து பேச அபி இணைந்திருக்கிறார். வணக்கம் அபி. வணக்கம் தேவிகா. 2-3 நாளாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக பாஜக நடத்தின போராட்டம். இந்த போராட்டம் கூட பெருசாக பேசினாங்களோ இல்லையோ, அதை தாண்டி அண்ணாமலை பேசின விஷயந்தான் இப்போ ரொம்ப வைரலாக ட்விட்டரில் மற்ற சோஷியல் மீடியாஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுருக்கு. தாவேகா விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு டோனில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். 30 வயசில் வந்திருக்கலாமே அரசியலுக்கு, இவ்வளோ நாள் எங்கே போனார், 50 வயசில் தான் அரசியலுக்கு வரணும்னு தோணுச்சா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, களத்துக்கு வாங்க, இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொன்னார். அது நம்ம சபை நாகரிகம் கருதி அதை நான் சொல்லலை. ஏன்னா திரும்ப அதை சொல்லி அது எதுக்கு அப்படின்றதுனால நான் அதை விட்டுறேன். ஸோ இது மாதிரியான விஷயங்களை அவர் பேசியிருந்தார். இது தொடர்பாக இப்போ வரைக்கும் தாவேகாலேருந்து தலைவரோ பொதுச் செயலாளரோ யாருமே ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை பேசினதுக்கு அவர் இப்படி சொல்லிட்டாரு, ஏன் இப்படி சொல்கிறீங்க, இல்லை நாங்கள் ஃபுல் டைம் பாலிடிக்ஸில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசியிருந்தா பரவாயில்ல. ஆப்வியஸாக அவங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால இப்போ வரைக்கும் அது மாதிரி எதுவும் வரல. ஸோ அதை தவிர்த்து தலைவர் பொதுச் செயலாளர் தவிர்த்து இன்னும் ஒரு சில நபர்கள்லாம் இதுக்கு பதிலளிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. என்ன விஷயம்? தாவேகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளரான ராஜ்மோகன் அவர் சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தொண்டர்களா அல்லது இந்த மாதிரி கொள்கை பரப்பு செயலாளர்களா இந்த மாதிரி சிலர்லாம் பேசியிருக்காங்க. அப்படின்றத தாண்டி ராஜ்மோகன் அவங்களுடைய ஸ்பீச் இன்னுமே கொஞ்சம் கவனம் பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சினிமாவை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏன் அப்படி பேசணும், இந்த மாதிரி இழுப்ப கிள்ளி தான் இந்த மாதிரி பண்ணாங்களா, இந்த வார்த்தைகளை எனக்குமே தவிர்க்கணும்னு தான் தோணுது. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் சரியான ஒரு விஷயமா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுமே சமீபத்தில் பாய் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் அவங்கள கொஞ்சம் அவமானப்படுத்தினதா பல சர்ச்சைகளுக்குள்ள சிக்கி மன்னிப்பு கேட்டாரு. இப்போ அண்ணாமலை அவர்களும் தாவேகாவை குறி வச்சு இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. இப்போ சினிமா அப்படின்றது தொழில் என்ன, ஆனால் அரசியல் அப்படின்றது தொண்டு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஸோ அவங்க தொண்டு செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் 30 வயசுல வரணும், ஏன் 50 வயசுல வரீங்க அப்படின்னு கேட்ட கேள்வி இருக்கலாம். இவர் முழு நேர அரசியலாக விஜய் அவர்கள் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஆக்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சரத்குமார் அவர்கள் கட்சிக்கு வந்தார், திடீர்னு மிட் நைட்டில் வேற பக்கம் போனார். இப்போ கூட 3BHK அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் அவங்களுடைய போக்கே வேற, டோட்டலாக படத்தெல்லாம் நடிக்கிறத விட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. இதெல்லாம் தவிர்க்கணும். அவர் எங்க இப்ப நடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு. இப்போ இதான் முழு நேரம் அரசியலுக்கு வருவேன்னு உறுதிப்பட சொல்லிட்டாருல்ல. ஜனநாயகன் படத்தோட முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம ஆட்சிக்கு ஆரம்பிக்கும் போது அவர் நடிகரா இருந்தாரா இல்லையா? கட்சி ஆரம்பிக்கும் போது நடிகரா இருந்தாலும் கட்சி செயல்பாடுகள்ல இறங்குனதுக்கு அப்புறமா ஒரு முடிவோட தானே செயல்பாடுகள் இறங்குனாங்க. மாநாடு நடத்தினதா இருக்கட்டும், அடுத்தடுத்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் போதுமே நீங்க நடிகரா தானே இருந்தீங்க. நடிகரும் அரசியல் தலைவரும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு தானே வந்தது. அரசியல் தலைவர் செயல்பாடுக்கு டிவிக்கு வந்துருச்சு. சரத்குமார் அவர்கள் செயல்பாடுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் ஸ்டாப் பண்ணாரா? இல்ல அவர் அப்ப ஆக்டிங்கும் ஒரு தொழில் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கமல்ஹாசன் அவங்க எடுத்தோம் அப்படின்னா கூட மக்கள் நீதி மையம் அவர் எந்த இடத்துலயுமே தன்னை முழு நேர அரசியல்வாதின்னு சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி தெரியல. அப்படின்னா அவங்க எல்லாம் முழு நேர அரசியல்வாதியா வரணும்ன்றது அவங்க கோரிக்கை இல்ல. இந்த மாதிரி அவங்களுடைய தொழிலையும் பாத்துக்கிறாங்க, அதே மாதிரி கட்சியிலையும் ஈடுபடுறாங்க. ஆனா விஜய் அப்படின்றவர் அப்படி கிடையாது. ஏன்னா இதுல என்ன அப்படின்னா, இதுல இடையட்டுக்கு மன்னிக்கணும், நான் அதை சொல்லிடுறேன். இப்போ இந்த ஜனநாயகன் போஸ்டர்லாம் நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க போடுறீங்களே, பாட்டில் கூட என் வாத்தியார் சூப்பர் ஸ்டாரு, ஒரு பக்கம் எம்ஜிஆர் அப்படி இப்படின்லாம் பேசுறீங்களே. நிறைய பேர் வரும்போது எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ எம்ஜிஆரை அவருமே நடிகராக தான் இருந்தார். இன்னும் எத்தனையோ பேர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. எம்ஜிஆர் அரசியல் கட்சி தொடங்கும் போது, அதாவது அதிமுகவுக்கு அவர் வரும்போது அந்த கட்சியை இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஓவர்டேக் பண்ணி அவர் அதிமுக எம்ஜிஆரோட பிராண்டு, எம்ஜிஆருக்கானது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அவர் நடிகராக மட்டும் இல்லை, அவர் அரசியல்லையே அதுக்கு முன்னாடியே நிறைய செயல்பாடுகள் இருந்தார், திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அதை விட்டு வெளியில் வந்தார். அவர் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தான் கையில் வச்சிருக்கும் போது அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகம்.
இப்போ தாவேக்கா அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கால செயல்பாடுகளில் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ வந்து அரசியலில் உங்களுக்கான அனுபவம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து நாங்கள் 2009 வந்து இதற்கான பணிகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே ஒரு அரசாங்கம் வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு சாதாரண ஒரு தனி மனிதராக இருந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதில் எனக்கு ஒரு டவுட், இந்த தனி மனிதரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, விஜய் எல்லா இடத்துக்கும் போய் பண்ணாரா? நிறைய என்ஜிஓஸ் இருக்குது, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எவ்வளவோ இருக்குது. அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் தான் பண்ணணும், ஆனால் இந்த வேலையை வந்து என்ஜிஓஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு யாரும் கிளைம் பண்ணலை. நீங்கள் சொல்கிற அந்த தனி ஒரு நபராக அப்படிங்கிறது என்றைக்கும் வந்து விஜய் பண்ணாருன்னு தெரில. அவர் ஃபோட்டோ ஒட்டி எத்தனையோ பேர் வந்து விஜய் மக்கள் இயக்கம்ன்ற பேரில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து களத்தில் இறங்கி நின்று வேலை செஞ்சுருக்காங்க. அதை யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எத்தனையோ பேருக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சைட்லேருந்து ஃப்ளட்டு வந்த போகுமா இருந்தாலும் சரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த நிர்வாகிகள்லாம் இப்போ எங்கே போனாங்க? அவங்க எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்களா உங்கள் கட்சியில்? அது மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கு தான் வந்து காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. போஸ்டிங் பற்றியுமே சில விஷயங்கள் வந்து ஒரு பேசியிருக்காரு. இல்லை இல்லை, நான் இந்த 2009 அப்படிங்கிறத முதல்ல முடிச்சேன். 2009 தனி மனிதராக இவர் என்ன செஞ்சார்? அவர் நடிகராக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சமூக செயல்பாட்டுக்காக வந்து பெருசாக என்ன செஞ்சார்? அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலையை தனிநபராக செஞ்சார். அப்படின்னா விஜய் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் 2009 யாருக்கும் தெரியாது. அவர் படம் நடிச்சிட்டு இருந்தார், அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் லிஸ்ட்டு தெரியும். தாவேக்கா வந்து இப்போ வந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னா கூட, இப்ப பாஜக இது வந்து வருஷமா இருந்துட்டு வர ஒரு கட்சி, ஆண்டாண்டு காலமா இருந்துட்டு வர ஒரு கட்சி. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள் பத்தி பேச வேண்டியது இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அப்புறம் ஏன் வந்து விஜய் அவர்களை பத்தி ஏன் உண்மையாவே வந்து பயப்படுறாங்களா விஜய் அவர்கள் வந்து வந்துருவாரு அப்படின்னு? இல்லை, இதில் அவங்க பயப்படுறதுக்கு என்ன? அவங்க என்ன சொன்னாங்க? டாஸ்மாக் விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க, இவ்வளோ நாள் தலைவர் பேரில் வந்த அறிக்கை இப்போ பொதுச் செயலாளர் பேரில் வருது. அப்படி வரும்போது நீங்கள் வந்து ஹெட்லைனே என்ன போடுறீங்க? நாடகம் ஆடாமல் வந்து அரசை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க அப்படின் போது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறீங்க. அதுக்கு ஒரு மாநில தலைவராக அவர் பதில் சொல்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் தப்பாக இருக்கலாம், அவர் சொன்ன விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் உண்மை தானே. பட் என்ன அரசியலுக்கு நீங்க வந்து கல அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை தானே. அப்படி சொன்னாலும் கூட சொல்ல வேண்டிய விதம்னு ஒண்ணு இருக்கு அபி. என்ன இப்போ இதான் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து தாவேக்காலாம் இருக்கோம், நாங்க வந்து இப்படியா பேசிட்டு இருக்கோம், ரொம்ப நீட்டா தானே பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க வந்து பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இப்பதானே வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் தான் தெரியும். ஒவ்வொரு கட்சியிலையும் ஆட்கள் இருக்காங்களே. இப்போ திமுக இப்படி ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்க. இதுக்கப்புறம் தாவேக்காலையும் யாராவது இருக்க போறாங்க, அடுத்தடுத்து கண்டிப்பா இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதை தாண்டி நான் இந்த விஷயங்கள் விடுங்க, இது கண்டினியூவா வந்து இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் தான் பேசிட்டு இருப்பாங்க. சரி அபி, இப்போ ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து ஏதோ போராட்டம் பண்ணாங்களாமே, எதற்காக பண்ணாங்க, என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலி இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து நீண்ட காலமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய இடங்களில் முன் வச்சுட்டாங்க. இருந்தாலும் கூட நினைவூட்டுறதுக்காக நான் அதை சொல்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து திரும்பவும் மீண்டும் அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இரண்டாவது வந்து டெம்பரவரியாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸை வந்து பெர்மனன்ட் போஸ்டிங்க்கு போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து காலி பணியிடங்களை நிரப்பணும், இது மாதிரியான உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவங்க வந்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கிறாங்க சமீப காலமாகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து. ஸோ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்தது. அது வந்து தோல்வியில் முடிஞ்சதுனால அவங்களும் போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இடையில இப்போ வந்து பட்ஜெட் தாக்கல்லாம் நடந்தது இல்லையா, இந்த பட்ஜெட்லையுமே கூட வந்து அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் ஏதாவது ஒரே இடத்துலையாவது வந்து சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கங்கள் அவங்களுக்குள்ளேயுமே இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் கூட பட்ஜெட்டில் துரதிருஷ்ட விஷயமாக அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அவங்க தரப்புல இருந்து இன்னுமே கூட வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகத்தான் இந்த பட்ஜெட் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லணும். ஸோ வந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி, இது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து நடத்திட்டாங்க. அவங்க கேட்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளுக்கு கூட வந்து அரசு செவிசாய்க்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது, பட்ஜெட்டையும் கூட எங்களை பற்றி நீங்கள் வந்து பேசவே இல்லை, நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையை கொடுத்ததில் எங்களுக்கான விஷயங்களாக வந்து நீங்கள் எதையுமே வந்து நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை, வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் வந்து வேலைநிறுத்த போராட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. ஸோ வந்து இதுக்காக தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து என்ன வந்திருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்க வந்து ஒரு நியாயமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இது பண்ணுறாங்க. என்ன
வேகன்சியாக இருக்கிற போஸ்டிங் அந்த இதை வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை டெம்பரவரி போஸ்டிங்கில் இருக்கிறவங்கள நிரந்தர பணியிடங்களை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறதோ வந்து நியாயமான கோரிக்கைகளாம். ஸோ இதுக்கு வந்து அரசு கண்டிப்பாக செவி சாய்க்கலாம். ஆனால் அவங்க வந்து இந்த ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்துக்காக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு அதாவது இந்த 19ஆம் தேதி மார்ச் 19 மெடிக்கல் எமர்ஜென்சி தவிர்த்து மற்ற காரணங்களுக்காக எந்தெந்த அரசு ஊழியர்கள்லாம் ஆசிரியர்கள்லாம் வந்து விடுப்பு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கிடையாது, ஊதியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எச்சரிக்கை விடுற விதமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்குது. ஸோ இது வந்து இன்னமும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அரசு மேலே உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இதுவுமே அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஜாக்டோஜி அமைப்பினர் வந்து இது வந்து சாத்தியமே இல்லை, இது நியாயமற்ற முறையில் இருக்குது உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக அவங்க கோரிக்கையை வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. அவங்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, அதை கூட அரசு வந்து செவிசாய்க்க மாட்டேங்குது கேட்குறதுக்கு. அப்படின்னும் போது இவங்க போராட்டம் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்பவும் கூட அவங்களுக்கு எச்சரிக்கை விடுற விதமாக நாங்கள் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோம், ஒரு நாள் சம்பளம் உங்களுக்கு கட்டுதான் அப்படின்னு பேசும்போது அப்போ இந்த அரசு யாருக்கான அரசாக இருக்கு, ஒரு சர்வாதிகார போக்குமாறு தானே இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கும். ஸோ இந்த ஜாக்டோஜி அமைப்பினர் போராட்டத்தை இதுக்கப்புறமும் என்ன மாதிரியான முறைகளில் தமிழ்நாடு அரசு கையாள போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஒரு நாள் ஊதியம், இந்த போராட்டத்துக்கான ஊதியம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் ஜாக்டோஜி அமைப்பினரும் அவங்களுடைய போராட்டத்தை என்ன மாதிரியாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க, இந்த பேச்சுவார்த்தை என்ன மாதிரியாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பாக அரசு தரப்பிலிருந்து அடுத்தடுத்து நிறைய ஏமாற்றங்கள், நிறைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவுமே பூர்த்தியாகாத நிலையில தான் வந்து ஜாக்டோஜி அமைப்பினர் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், அரசு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள்ல நம்ம அரசு மேல வந்து பயங்கரமான ஒரு அதிருப்தி இருக்கு. இதெல்லாம் வந்து தேர்தலை பாதிக்குமா, தேர்தல் எதிரொலிக்குமா அப்படின்றது கண்டிப்பா. ஏன்னா இவங்க வந்து ஜாக்டோஜி அமைப்பினரே வந்து பேட்டி கொடுக்கும்போது நிறைய போராட்டங்கள்ல அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, 2021 நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்களை எங்களுக்கு செய்யாமல் இப்போ வந்து நீங்கள் ஏமாத்துனீங்க அப்படின்னா 2026 கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸாக அப்போ அந்த ஜாக்டோஜி அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருனுடைய வாக்குகளையும் திமுக வந்து இழக்க நேரிடும், இவங்க இப்படியே கண்டினியூ பண்ணாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னா. ஸோ வந்து இது மற்ற எந்த கட்சிகளுக்கு இது சாதகமாக போக போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியல. அப்போ இதை தாண்டி வந்து இன்னொரு முக்கிய பிரச்சனையாக எப்படி வந்து இப்போ தெருவோரங்களில் இருக்கக்கூடிய மாடுகள், நிறைய மாடுகள்லாம் வந்து இப்போது சாலையில் நடந்து போகிறவங்கள, வாகனத்தில் போகிறவங்களெல்லாம் வந்து முட்டுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மூலமாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ, அதே மாதிரி இந்த தெருநாய்களினுடைய தொல்லைகள்னால நிறைய குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது தொடர்பாக கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் கூட ஏதோ கடிதம்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துட்டு என்ன விஷயம், காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவங்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னா, தெருநாய்களுடைய பிரச்சனையை பற்றி வந்து பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் கடந்த ஆண்டு மக்களவையிலையுமே தெருநாய் பிரச்சனைகளை பற்றி பேசியிருந்தாரு. ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களை பற்றிலாம் வந்து பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து இப்போ என்ன கடிதம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, முக்கியமாக குறிப்பாக சென்னையில் தான் வந்து அதிக தெருநாய்கள் இருக்குது, தெருநாய்களுடைய எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1.80 லட்சம் தெருநாய்கள்லாம் வந்து இருக்குது, இன்னும் வந்து 70% கருத்தடை பண்ணாத நாய்களாக இருக்குது, அதனால் அதோடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து உண்மையிலேயே மனசை பதற வைக்கிற செய்திகள் மாதிரி தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு சிறுமி வந்து பாதிக்கப்பட்ட ஒரு செய்தி வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அது தெருநாயும் தாண்டி நிறைய வெறிநாய்க்கடிகளாலுமே வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு, கோவையில் வந்து ஒரு இளைஞர் அப்படிதான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியிருக்கிறாரு. ஆனாலுமே அவர் வந்து தன்னை தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அவரு. ஸோ அந்த வெறிநாய்க்கடி பாதிப்புனால அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. அப்போ அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கூட நிறைய நடக்குது. இருந்தாலும் தெருநாய்களாலையும் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றது. சமீபத்தில் கூட ஒரு 7 மாத குழந்தைய வந்து ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்து பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாகலாம், கொஞ்சம் மாதத்துக்கு முன்பாகலாம் வந்து சாலையோரங்களில் இருக்கக்கூடிய கால்நடைகள், அதாவது மாடுகள் வந்து நிறைய முட்டுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த நாய் தொல்லைகளும் இருக்குது. பட் இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு.
அது குறித்து அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமாம், இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு இது தொடர்பாக ஒரு செய்தி படிக்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களையுமே கூட வந்து வெளியில் கூட்டிகிட்டு வரும்போதோ இல்லை அது மாதிரியான விஷயங்கள் வரும்போதோ அதுக்கு அந்த கேப்லாம் ஒன்று போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு தான் கூட்டிகிட்டு வரணும். ஏற்கனவே வந்து இங்கே நிறைய அது மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்போது இப்போது வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களை வந்து வெளியில் அது மாதிரி வரல, மாஸ்க் போட்டு கூட்டிகிட்டு வரல அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஃபைன்லாம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு இது மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்போது அப்போ ஆப்வியஸாக வந்து கண்டிப்பாக இந்த தெருநாய்கள் தொல்லையும் வந்து அவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் துரிதமாக இதில் செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள் பாதிக்கப்படுறது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து குறையும். ஏன்னா இதில் வந்து ஏஜ் லிமிட்டே இல்லாமல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே வந்து துரத்துது. அதை காப்பாற்ற போனவங்களே கூட காலில் கடிச்சு அவங்களுக்கும் வந்து இந்த நோய் வந்து தொற்று ஆகி இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி இந்த மாடுகள் பிரச்சனை வேற ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னும் போது வந்து சமீபத்தில் கூட அது தொடர்பாக வந்து ஒரு குழந்தை அம்மா அவங்களாம் நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஒரு மாடு வந்து திடீர்னு வந்து அவங்கள தன்னுடைய குழந்தைய வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் கூட வந்து நிறையா இப்போ வந்து இணையத்தில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இதில் வந்து இப்போ இந்த கால்நடைகள் நாய்கள் கண்டிப்பாக வந்து மாநகராட்சியும் சரி அரசு தரப்புல இருந்தும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அபி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.